ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு ஃப்ராக் வச்சு எப்படி நம்ம அளவு எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராகை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் ஹைட்டு தான் எடுக்க போகிறோம். அதாவது ஸ்கர்ட்டுக்கு மேலே உள்ள அந்த பெட்டிகோடுன்னு சொல்லுவோம், அதோட ஹைட்டு தான் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர்லேருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணும்போது 11.5 இன்ச் வருது. ப்ளஸ் அதோட 1/2 இன்ச் நான் சேர்த்திக்கிறேன் ஸ்டிச்சிங்காக. அடுத்து பேக் நெக்கு ஆர் ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே சேம் தான். இப்போ நெக்கோடைய ஹைட் மெஷர் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல இருந்து அந்த நெக்கோடைய ஹைட் வரைக்கும் அது தெரியல அப்படின்னா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த எல் ஷேப் வர்ற வரைக்கும் 3.5 இன்ச் வருது. இது நம்ம அடிச்சு திருப்ப போறதுனால 1/2 இன்ச் தேவையில்லை. அடுத்து இப்போ நம்மளுடைய ஆர்ம் ஹோல் நமக்கு தெரியணும். அதுக்கு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து நெக்கோடைய வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறேன். 7.5 இன்ச் வருது. ப்ளஸ் நம்ம ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு, அந்த ஆர்ம் ஹோல் வெட்டுவோம் இல்லையா, அதோடைய ரவுண்டை மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஸ்லீவ் ஜாயினிங்ல இருந்து ஆர்ம் ஹோல் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்கேல் வச்சு அதே மாதிரி எல் ஷேப் வர்ற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 4.25 இன்ச் வருது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. நான் ஆர்ம் ஹோல்னு போட்டிருக்கேன். 4.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். கீழே இடுப்பு ரவுண்டு மார்க் பண்ணணும். அப்படியே இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச் வருது எனக்கு. நான் அந்த 13 இன்ச்சை அப்படியே எழுதிக்கிறேன். பிளஸ் தையலுக்காக 2 இன்ச் எழுதிக்கிறேன். அடுத்து ஸ்லீவ் ஹைட்டு அந்த ஷோல்டர் ஜாயினிங்ல இருந்து இங்க ஸ்லீவ் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 6.25 இன்ச் வருது. நம்ம நார்மலா 5 இன்ச் வச்சா போதும். இந்த பாப்பா கொஞ்சம் ஹைட் அப்படிங்கிறதுனால 6.25 இன்ச் வச்சுக்கிறேன். 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லீவ் சுற்றளவு, அந்த ஸ்லீவை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சே நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் முடிகிற வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. 4.5 இன்ச் வருது. 4.5 இன்ச்சு ப்ளஸ் நம்ம ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து ஸ்கர்ட்டோடைய ஹைட்டு மேலே பெட்டிக்கோட்லேருந்து எடுக்கக்கூடாது. நம்ம கீழே அந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் நான் பார்க்கும்போது 24.5 இன்ச் வருது. அந்த 24.5 இன்ச்சை அப்படியே நான் எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக எழுதிக்கிறேன். அடுத்து இந்த ஸ்கர்ட்டோடைய சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். அந்த ஸ்கர்ட்டை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க. 40 இன்ச் வருது. அப்படியே நான் எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கிறேன். அடுத்து நெக்கோடைய அகலம் நார்மலாக எல்லாருக்குமே 2.25 வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2.5 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்த ஷோல்டரும் அதே போல தான், 2.25 வச்சுக்கலாம், இல்லைன்னா 2.5 வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான்.